டே 2ஓட ஆக்ஷன் வந்து டே 1 டிபெண்ட் ஆகிருக்கு, டே 3ஓட ஆக்ஷன் வந்து டே 2 டிபெண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருந்தால் தான் என் மாடல் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் டைம் சீரீஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹாஸ்டல்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல்லாம் மெனு இருக்கும், டைம் டேபிள் இருக்கும் இல்லையா. அதாவது டே 1 இட்லி போடுறாங்கன்னா மாவு இருக்கும், அடுத்த நாள் டே 2 தோசையாக தான் இருக்கும் மெனு. அண்ட் டே 2 தோசை போடுறாங்கன்னா டே 3 வந்து வடையாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். முன்னாடி நான் பார்த்த இமேஜ் வந்து தோசையா இட்லியா அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து இந்த டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ, வேலிடேஷனுக்கு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ டே 1ஐயும் டே 3ஐயும் ட்ரைனிங்கில் வச்சுக்கிட்டு டே 2ஐயும் டே 4ஐயும் எடுத்து வேலிடேஷனில் வச்சுக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஆப்வியஸாக இப்போ மாடல் வந்து அந்த பேட்டர்னை கரெக்டாக படிச்சிருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டைம் சீரீஸ் கிராஸ் வேலிடேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் வேலிடேஷனுக்கு டேட்டாவை பிரித்து வைக்கணும் அப்படின்னு ரூல் கொண்டு வருவாங்க.